உதகையில் கடுமையான உறைபனி. புல்வெளிகள் வெண்பனி போர்வை போர்த்தியது போல் காட்சியளிக்கின்றன. பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை. 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். ஆந்திர பிரதேசம் வடதமிழ்நாடு கடற்கரை இடையே நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் இதே பகுதியில் வலுவிழக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பெரியாரின் 51வது நினைவு நாளையொட்டி அவரது படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. பெரியார் திடலில் டிஜிட்டல் நூலகத்தை திறந்து வைத்தார். திருவண்ணாமலையிலிருந்து இறக்கப்படும் மகா தீப கொப்பரை. 11 நாட்கள் நடந்த தீப திருவிழா நிறைவு. ராமேஸ்வரத்தில் தனியார் உடைமாற்றும் அறையில் ரகசியமாக கேமராக்கள். காவல்துறை நடத்திய ஆய்வில் 3 கேமராக்கள் சிக்கிய நிலையில் 2 கைது. 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி முறை ரத்து என மத்திய அரசு அறிவிப்பு. மாநில பாடத்திட்ட பள்ளிகளுக்கு பொருந்தாது என அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் ஒரே தலைவர் ஒரே கட்சி என்று உருவாக்க பார்க்கிறது மத்திய பாஜக அரசு. சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். டெல்லியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி சமூக நல்லிணக்கத்திற்கு ஏற்படும் இடையூறுகளை பார்க்கும்போது வேதனை அடைவதாக கருத்து. தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 3,60,00,000 ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா பறிமுதல். ஒரே மாதத்தில் 14 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு 3 பேர் கைது. கூட்டணியில் இவ்வளவு இடங்கள் வேண்டும் என நிபந்தனை ஏதும் வைக்க மாட்டோம். 25 இடங்களை பெற வேண்டும் என வன்னியரசு கூறிய நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை மெட்ரோ ரயில் சேவையில் பாதிப்பு. விமான நிலையம் முதல் விம்கோ நகர் இடையே ப்ளூ லைனில் மெட்ரோ ரயில்கள் 18 நிமிடத்துக்கு ஒரு முறை இயக்கம். ரயில்வேயில் 32,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப முடிவு. ஆன்லைன் விண்ணப்ப பதிவு அடுத்த மாதம் 23ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 17 பேர் கைது. தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்த போது இலங்கை கடற்படை நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு. ஹிமாச்சலில் சிக்கி தவித்த 700க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் மீட்பு. ஜனவரி 8 கூடுகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவிற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு. பி. சௌத்ரி தலைமையிலான குழுவில் 39 உறுப்பினர்கள் உள்ளனர். 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி முறையை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. இதற்கு கல்வியாளர்கள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பின்பற்றப்படும் நிலை குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கமளித்துள்ளார். டிசம்பர் 16ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்த புதிய இலவச கட்டாய கல்விக்கான உரிமை திருத்த விதிகள் 2024 படி மத்திய அரசின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி முறையில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதன்படி மத்திய அரசு பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆண்டின் இறுதி தேர்வில் தோல்வியடைந்தால் அவர்களுக்கு 2 மாதத்திற்குள் மறு தேர்வு வாய்ப்பு வழங்கப்படும். தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூடுதல் வழிகாட்டுதலை வழங்குவார்கள் என்றும் அதிலும் தோல்வியடையும் பட்சத்தில்
மீண்டும் அதே வகுப்பிலேயே தொடர்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதியானது கேந்திரிய வித்யாலயா, நவோதய வித்யாலயா மற்றும் சைனிக் பள்ளிகள் உட்பட 3000ற்கு மேற்பட்ட மத்திய அரசால் நடத்தப்படும் பள்ளிகளுக்கு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளின் கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக மத்திய பள்ளி கல்வித்துறை செயலர் சஞ்சய் குமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் விளக்கமளித்தார். இந்த நிலையில் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்த மத்திய அரசின் முடிவுக்கு கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு, மாணவர்களின் கற்றல் திறனை அரசு வளர்த்தெடுக்க வேண்டுமே தவிர தேர்ச்சியை ரத்து செய்யக்கூடாது என வலியுறுத்தினார். பொது புத்தியில் என்ன சொல்றாங்க, ஆல் பாஸ்னா அப்புறம் இன்னும் ஒண்ணுமே படிக்க மாட்டேன்றாங்களேன்றாங்க. ஆல் பாஸே கிடையாதுயா. யார் ஆல் பாஸ்ன்னு யாரையா சொன்னது? அதுக்கு பேர் ஆல் பாஸே கிடையாது. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட், 2 அசஸ்மெண்ட் இருக்கு. ஒரு குழந்தை நேற்று வரை புத்தகத்தை தொடவே இல்லை, ஆனா இன்னைக்கு அந்த குழந்தை புத்தகத்தை தொடங்கி இருக்கு. இதுதான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். மத்திய அரசின் இந்த முடிவால் இனிமேல் பள்ளிகளே கோச்சிங் சென்டர் போல் மாறும் அபாயம் இருப்பதாக கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி தெரிவித்தார். ஸ்கூல் இனிமேல் கோச்சிங் சென்டர் மாதிரி தான் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அகாடமிக் ஆக்டிவிட்டியும் இருக்காது. இப்போவே நிறைய ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா இந்த 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நடத்துறது இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த 5th 8th கொண்டு வந்தா கண்டிப்பா ஒரு மாணவனுடைய தனித்திறமை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றோம். இதனிடையே தமிழ்நாட்டில் பள்ளிகளின் தேர்ச்சி முறையில் எந்த மாற்றமும் கிடையாது என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கமளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசின் பள்ளிகளில் தடையின்றி 8ஆம் வகுப்பு வரை கல்வி பெறுவதில் ஒரு பெரிய தடைக்கல்லை ஏற்படுத்தி இருப்பது வருத்தமளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் மத்திய அரசின் இந்த நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் செயல்படும் மத்திய அரசு பள்ளிகளை தவிர பிற பள்ளிகளுக்கு பொருந்தாது என்று உறுதிப்படுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் தற்போதுள்ள தேர்ச்சி முறையே தொடரும் எனவும் கல்வி கற்பதற்கு உகந்த சூழ்நிலையை ஏற்படுத்துவதுதான் திராவிட மாடல் அரசின் இலக்கு எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் சாரல் மழை பெய்து வரும் நிலையில் மீனம்பாக்கம் GST சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், தற்போது மீனம்பாக்கத்தில் மழைப்பொழிவு எப்படி உள்ளது? போக்குவரத்து சீர் செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். அதாவது சென்னை புறநகர் பகுதியான ஆலந்தூர் விமான நிலையம், பல்லாவரம், குரோம்பேட், தாம்பரம், வண்டலூர், முடுத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காலையிலிருந்து மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் கடந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக சாரல் மழை பெய்து வருகின்றது. இதனால் தாம்பரத்திலிருந்து கிண்டி செல்லக்கூடிய GST சாலையான மீனம்பாக்கம் பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்படும். அந்த காட்சியை தற்போது நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாகனங்கள், கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள், கனரக வாகனங்கள் என நீண்ட வரிசையில் ஆமை வேகத்தில் செல்வதால் பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். போக்குவரத்தை சரி செய்வதற்காக போதிய போக்குவரத்து போலீசார் இல்லாதனால அந்த போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டு வருகிறது. வழக்கமாக காலை நேரங்களில் சென்னை விமான நிலையத்திலிருந்து கிண்டி செல்லக்கூடிய GST சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு. ஆனால் தற்போது சாரல் மழை பெய்து வரும் நிலையில் இப்போது கடும் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்படுது. கூடுதலாக போக்குவரத்து போலீசார் போடப்பட்டு போக்குவரத்து சரி செய்ய வேண்டும் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.